அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மூவி நெஸ்லி விலாக். இன்றைக்கி நம்மளுடைய விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியான முறையில் பாயில் எக்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு 4 முட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேன் காய வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாயில்டு எக்கை நல்லா 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் என்னென்ன மசாலா சேர்க்கலான்னா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலர் கொடுக்கும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ உங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரணும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பாயில் பண்ண எக்கில் லைட்டாக பெப்பர் தூவி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம பெப்பர் தூவின அந்த பாயில்டு எக்கை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இப்போ அந்த எக்கு மேலே வந்து நல்லா கிரேவி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். அதில் நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸு கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.